ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இங்கே பாருங்க, வரகரிசியில் ஒரு பிரிஞ்சு மாதிரி செய்ய போகிறோம். எனக்காக டயட்காக இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, ஒரு 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்துட்டேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். இந்த ஸ்டேஜில் தக்காளி, புதினா, காளான் எல்லாம் சேர்த்துறேன். ஒருவே ஒட்டுக்காகவே சேர்த்துறேன். இப்போ இதை ஒரு வதக்கலாம். வதங்கட்டும். இப்போங்க நம்ம தக்காளி, காளான் எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்க்கணும். ஏன்னா இதில் நான் பச்சை மிளகா எதுவுமே சேர்க்கல. காரத்துக்கு இந்த மிளகாய் பொடி மட்டும்தான். பச்சை மிளகா எனக்கு சேர்க்கக்கூடாது, எல்பி சுகருக்கு. நான் சாப்பிட்ற மெடிசன் எடுத்துக்கிறதுனால, ஆயுர்வேதா மெடிசன் எடுத்துக்கிறதால இது பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது இதில். இப்போ நான் மிளகா பொடி சேர்த்து இதை இது பண்ணிக்கிறேன். இப்போ நான் சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறேன் டயட்காக. சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிட்டு உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தும் கூட. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெயிட்டும் நல்லா கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வருது. 3 கிலோவாக. இப்போ நம்ம இது ப்ரோட்டீன் ரிச்சாக பண்ணுறோம். காளான், பயிறு எல்லாம் போட்டு. நீங்கள் பாருங்கள், ஊற வச்ச வரகரிசி தேவையான 1 டம்ளர் வரகரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஏன் 3 டம்ளர்? 1க்கு 2 தானே சேர்க்கணுன்னு. வரகரிசி கொஞ்சம் நல்லாவே தண்ணி இழுக்குது வேகிறதுக்கு. ரெடி ஆகட்டும். எப்படி இருக்குன்னு காமி. கலர்ஃபுல்லான நம்ம வரகரிசி பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. வாய்மூடி. நீங்கள் பாருங்கள், சூப்பரான நம்மளோட வரகரிசி பிரியாணி, குதிரைவாலி அரிசியில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக. இன்றைக்கி மார்னிங் டயட் குதிரைவாலி அரிசி பிரியாணி, முருங்கைக்கீரை, நெல்லிக்காய் சூப். இன்றைக்கி மார்னிங் டயட்.